டெஸ்ட் மேட்ச் அழிஞ்சு வர காலத்தில் இப்படி ஒரு இன்னிங்ஸா? இன்றைய நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக ஆடிய இன்னிங்ஸ் ஆட வைத்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக மிக மோசமான முறையில் அவர்களுடைய துடுப்பாட்டம் அமைந்திருக்கிறது. பசுமை புரட்சியில் இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கிறது சென்னை அணி. என்ன சொல்ல வருகிறேன், அதிகமான டொட் பால்ஸ் ஆடப்படுகின்ற அணியாக மாறியிருக்கின்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பவர் பிளே ஓவர்களிலே சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ்களை விளாசுவதில் பின்னிலையில் இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் அவர்கள் எடுத்த பிளேயர்ஸ் என்ன சாதித்திருக்கிறார்கள்? ராகுல் திருப்பதியாக இருக்கட்டும், தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஏன் எக்கச்சக்கமானவர்களை எடுத்திருந்தார்கள். ஆனால் எங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்கின்ற நாமம் பதிக்கும் அளவிற்கு அவர்களுடைய பெறுபேறுகள் இல்லை என்பதுதான் கவலைக்குரியது. இன்றைய நாளிலே மூன்றாவது தொடர்ச்சியான தோல்வி ஒன்றை சம்பாதித்திருக்கிறது சென்னை அணியினால் இந்த முதல் சுற்றிலே அவர்கள் டாப் 4ற்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சென்னை அணியின் மட்டமான துடுப்பாட்டம் அவர்களுடைய பந்து வீச்சு ஓரளவிற்கு நம்பிக்கையை தருகிறது. அவர்களுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் என்பவர்களால் அசத்த முடியாமல் இருக்கிறது. விக்கெட் வேட்டையை நிகழ்த்த முடியாமல் இருக்கிறது. அவர்களுடைய சுழற்பந்து வீச்சு அவர்களுடைய கோட்டையில் ஏனைய அணிகள் இலகுவாக தகர்க்கின்ற வரலாறுகள் இன்றைய நாளிலும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. டெல்லி அணி இலகுவான வெற்றியொன்றை பதிவு செய்திருந்தது. மிகச்சிறப்பானது அதிரடியான ஆட்டம் KL ராகுலினால் பெறப்பட்டிருந்தது. ஆனாலும் சென்னை அணியின் அத்தனை வீரர்களும் ஏமாற்றியிருக்கிறார்கள். பந்து வீச்சில் எப்போதும் நூர் அகமட், மதீஷ பத்ரன, கலீல் அகமட் போன்றவர்கள் தருகின்ற நம்பிக்கை ஒருவராலும் ஏனையவர்களால் மீட்டெடுக்க முடியாமல் இருப்பது சற்று வேதனையான விடயமாக இருக்கிறது. சென்னை அணியின் இவ்வாறான தோல்விகள் தொடரும் பட்சத்தில் சென்னை அணியின் ரசிகர்கள் இப்போதே மனம் உடைந்து போயிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்பதாக இருக்கிறது. சென்னை அணியின் தோல்வி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். தோனி என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அணி நிர்வாகம் என்ன செய்கிறது என்பது தொடர்பான கேள்விகள் நிறையவே இருக்கிறது. இது பற்றிய உங்களது கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். சென்னை அணியின் தொடர்ச்சியான தோல்விகள் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ்லேயே எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.